அஜித் குமாரை அடித்தே கொன்றுவிட்டு சாரி கேட்டு ஸ்டாலின் நாடகமாடிய நிலையில் காவல்துறை அடுத்த 24 மணி நேரத்தில் அடுத்தடுத்த அராஜகங்களை நடத்தியுள்ளது. காவல்துறையை கட்டுப்படுத்த முடியாத ஸ்டாலின் எத்தனை ஊர்களுக்கு சென்று சாரி கேட்கப் போகிறார் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஸ்டாலின் சார், சாரி சொல்லி விளம்பரம் செய்தீர்களே, நெல்லைக்கு சாரி கேட்க எப்போது சார் வருவீர்கள்? வரும் வழியில் சாத்தூரில் நின்று சாரி கேட்பீர்களா சார்? அங்கிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக ஷார்ட்கட்டில் தேனிக்கு செல்லலாம். எப்போது வந்து சாரி கேட்பீர்கள் சார்? நீங்க தேனிக்கு வருவதற்குள் காவல்துறையினர் இன்னும் எத்தனை அராஜகம் செய்ய போகிறார்களோ தெரியவில்லை. சிவகங்கையில் ஒரு அப்பாவியை காவலர்கள் அடித்தே கொலை செய்த நிலையில் ஸ்டாலின் நேற்றுதான் மன்னிப்பு கேட்டார். காவல்துறையின் அத்துமீறலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டார். அந்த ரைட்டப்பை எழுதி 24 மணி நேரத்திற்குள் ஸ்டாலினின் கண்டனத்தை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என்பது அம்பலமாகி இருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெடி விபத்தில் பலியான கூலி தொழிலாளர்களுக்கு நிவாரணம் கேட்டு மக்கள் போராடினார்கள். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சத்தை அள்ளி கொடுத்த ஸ்டாலின் அரசு அவர்களை ஏவல் துறையை கொண்டு ஒடுக்க நினைக்கிறது. ஒரு காவல்துறை அதிகாரி ஒழுங்காயிரு இல்லனா வேற மாதிரி ஆயிடும் என மைக் போட்டு மிரட்டுகிறார். மெத் கடத்திய ஜாஃபர் சாதிக்கிற்கு மெடல் குத்தாத குறையாக விருதெல்லாம் கொடுத்த காவல்துறை பாவம் வயிற்று பசிக்காக பட்டாசு ஆலைக்கு சென்று பரிதாபமாக இறந்து கிடக்கும் உறவினர்களை எப்படி டீல் செய்கிறது பாருங்கள். உழைத்து உண்பவர்களை மிரட்டி பணிய வைக்க முடியுமா? அஜித்தின் கொலையை நினைவுபடுத்தும் வகையில் என்ன அடிச்சு கொன்னுடுவீங்களோ? கொள்ளுங்க சார் பார்க்கலாம் என மக்கள் எதிர்த்து நிற்க ஆடிப்போய் விட்டார் ஸ்டாலின் அரசின் காவல் அதிகாரி. இங்கு இப்படி நெல்லையில் நடந்தது இன்னும் கொடுமை. 17 வயது சிறுவனை விரட்டி விரட்டி அடித்து மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் ஸ்டாலின் அரசின் சிங்கம் சூர்யாக்கள். சிறுவனை காவல் உடை அணியாமல் வந்த 2 காவலர்கள் அஜித்தை அழைத்து சென்றார்களே, அதே பாணியில் அடித்து துன்புறுத்தி இருக்கிறார்கள். அவங்க பையன் தான் அப்படின்னு அப்பா அவங்க பண்ணிட்டாங்க. அப்பா இல்லை சார், அப்பா ஊருக்கு இருந்தாங்க. நீங்கள் யார் அப்படின்னு நாங்கள் சிறைவனை போயிட்டு வரோம் அப்படின்னாங்க. சரி சார், அப்பா இல்லை சார், ஊரில் இல்லை, அப்பா வெளியூரில் இருக்காங்க அப்படின்னு. அன்றைக்கி பக்கத்தில் அந்த சார் வந்து, சார் அப்பா இல்லாட்டி என்ன, இந்த பையனை வண்டியில் இருக்காங்க, அப்பா தானே கூட நாளைக்கு வருவோம் அப்படின்னாங்க. சார் நான் சரி சார், எனக்கு டைம் ஆகிட்டு, நீங்கள் எதனால் வீட்டில் வந்து பேசுவோங்க, நான் வீடு இங்கே தான் இருக்குன்னா வீட்டில் வந்து பேசுவீங்க சார், என்ன கிளம்புறேன் இன்னொரு சார் பிடிச்சாரு. தட்டி விட்டோன்னே இன்னொரு சார் வந்து அடித்தார். சிறுவனை அடிக்க இவர்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது? அது சரி, சிசிடிவி முன் நின்று கொண்டு பட்டியல் சமூக இளைஞர்களை பந்தாடும் காவல்துறைக்கு சிறுவன் பாவம் என எப்படி தோன்றும்? சிசிடிவி முன்பா? அது எங்கப்பா என கேட்கிறீர்களா? தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் ஒரு பட்டியல் சமூக இளைஞரை அடித்து துவைத்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்து பல நாட்களானாலும் இன்றுதான் இந்த காட்சிகள் வெளியாகி காவல்துறையின் கோர முகம் அம்பலமானது. ஒரு முதல்வர் சரிமா சரிமா என தனது துறையின் லட்சணத்தை மறைக்க கெஞ்சியிருக்கிறார். இனி காவல்துறை இப்படி செயல்படக்கூடாது என அறிக்கை விட்டிருக்கிறார். அடுத்த 24 மணி நேரத்தில் இத்தனை அட்டகாசம் செய்கிறார் என்றால் இவர்கள் முதல்வரை மதிக்கவில்லை என்றுதானே அர்த்தம்? அல்லது முதல்வரின் கட்டுப்பாட்டில் இவர்கள் இல்லை என்றுதானே பொருள்? ஸ்டாலின் சார், எவ்வளவு பெரிய பிரச்சனையை எப்படி சாரி கேட்டு சால்வ் செஞ்சேன் பாத்தியா என அரசியல் சாணக்கியர் போல அறிவாலய வாசிகளிடம் வேண்டுமானால் காலரை தூக்கிவிடலாம். மக்கள் சிரிப்பார்கள். ஏற்கனவே சர்வாதிகாரிக்கு வந்த சோதனையை பாத்தியா என சிரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். கூடிய விரைவில் ஆட்சி மாற்றம் வரும். எள்ளி நகையாடப்படும் ஏழைகள் நாங்கள் எடப்பாடியார் தலைமையில் ஏற்றம் பெறுவோம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஸ்ரீராம் சுப்ராஜ்.